வணக்கம். இன்றைக்கி நம்ம டெட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் அண்டு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். செகண்ட் கொஷின், கல்வி உளவியலில் சிறப்பாக பயன்படுத்தப்படும் முறை எது? கல்வி உளவியலில் சிறப்பாக பயன்படுத்தப்படும் முறை எது? சரியான விடை உற்றுநோக்கல் முறை. தேர்டு கொஷின், தக்கான கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தக்கான கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1884. ஃபோர்த் கொஷின், உயிரினங்களின் நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் நம்பகமான மற்றும் புறவயப்பட்ட முறை எது? உயிரினங்களின் நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் நம்பகமான மற்றும் புறவயப்பட்ட முறை எது? சரியான விடை பரிசோதனை முறை. ஃபிஃப்த் கொஷின், சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார்? சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை தயானந்த சரஸ்வதி. சிக்ஸ்த் கொஷின், இளைய பெருங்கடல் என்று அழைக்கப்படுவது? இளைய பெருங்கடல் என்று அழைக்கப்படுவது? சரியான விடை அண்டார்டிக் பெருங்கடல். செவன்த் கொஷின், வளர் உளவியல் என்ற நூலை எழுதியவர் யார்? வளர் உளவியல் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஹர்லாக். எய்த் கொஷின், பிரார்த்தனை சமாஜம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? பிரார்த்தனை சமாஜம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? சரியான விடை பம்பாய். நைன்த் கொஷின், பாறைக்கோளம் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார்? பாறைக்கோளம் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் யார்? சரியான விடை ஜோசப் பேரல். டென்த் கொஷின், இந்தியாவில் முதலைகள் வளர்ப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முதலைகள் வளர்ப்பு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1975.